திமுக வந்து வழக்கறிஞர் பிரிவு வந்து பலவீனம் அடைஞ்சிருக்குன்னு நம்ம பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். குறிப்பாக செந்தில் பாலாஜி இஷ்யூ. ஸோ அதில் இன்றைக்கி வரையும் அவங்களால ஈடுகட்ட முடியல. இங்கே அப்படிலாம் கிடையாது. எவன் துட்டு கொடுத்தாலும் பிச்சைக்காரன் கொடுத்தா கூட வாங்கி வச்சுப்பாங்க, கொள்ளைக்காரன் கொடுத்தாலும் வாங்கி வச்சுப்பாங்க. அது போதைக்காரன் கொடுத்துருக்காங்க, போதை பொருள் விற்கிறவன். இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா? என்ன ஆதாரம்னா? இல்லை நீங்கள் சொல்கிற இந்த ஏங்க இது நான் ஆதாரமாக உண்மை தானுங்க. இப்போ பணம் கொடுத்தது யார் கொடுத்தது? முதலமைச்சர்கிட்ட யார் பணம் கொடுத்தா? அமீருக்கு எப்படி பணம் வந்துச்சு? 10 லட்ச ரூபா. பிராத்தல் பண்ணவன், சீடி விற்று திருட்டு விசிறி விற்றவன், அவன் வந்து தங்கம் கடத்தினவன், அப்புறம் கஞ்சா அவின் போன்ற பொருட்களை கடத்தினான். இப்போ இப்போ என்ன ஆதாரம் இதுக்கு? இதை விட என்ன ஆதாரம் வேணும் உங்களுக்கு? நம்ம முதலமைச்சருக்கு ஒன்றுமே தெரியல. ஏன் இப்படி வீணாக போகிறாரு? உடல்நிலை சரியில்லையா? இல்லை வந்து உண்மையாகவே மூளைக்கு அவர் எட்டலையா? அவனுக்கு பின்னாடி பெரிய பின்புலம் இருக்குது, பெரிய நெட்வொர்க். அப்படி சொல்கிறீங்க. அந்த நெட்வொர்க்கு வெளியில் வரணும்னா திமுகவை சார்ந்தவர்கள் பல பேர் வெளியே வருவாங்க. ஒரு காவல்துறை என்ன இருக்கணும்னா முன்கூட்டியே வருமுன் காப்பது தான் காவல்துறை. வருமுன் காப்பது. நீங்கள் வந்தவொடனே வாங்கன்னு கூப்பிட்டுக்கிறீங்க. யாரை? சமூக விரோதிகளை. வாங்க 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 என்கிட்ட வாங்க, நான் நல்லா பார்த்துப்போங்களே. இவருக்கு தெரிந்த ஒரு சமூக விரோதமான கும்பலோட இவர் தெரிந்தே தொடர்பில் இருக்காருன்னு ஏன் பல இடங்களில் பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கேன்னா ஆதாரங்களோட சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் அப்பன் குதிரைக்குள்ள இல்லாத மாதிரியே சும்மா வந்து வச்சு எது மறைச்சி பேசுகிறீங்க. சமுதாயத்தில் ஏதாவது ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயமோ இல்லை சின்ன விஷயம் வந்தாலோ பொத்திட்டே நிற்பார். ஊரில் ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் வீடியோ பேசுவார். ஏன் ஒரு விஷயத்துக்கு மட்டும் 1 நிமிஷம் வீடியோ போடுறேன்? பிட்டு படமாக காமிக்கிறேன். எங்களுக்கு சினிமாவில் இவனுக்கு எல்லாம் வேக்கான மட்டும் தான் பேசுவானுங்க, டைலாக் மட்டும் தான் அடிப்பானுங்க. நிஜத்தில் இவனுக்கு யாருன்னு இப்போ மக்கள்கிட்ட தெரிஞ்சு போச்சா? அதனால் அண்ணாமலை சொல்கிற மாதிரி நான் சாயந்தரம் பாருங்கள் சொன்னார். அதிமுகவில் எவராவது எடப்பாடி சொன்னாலும் சரி, இதெல்லாம் வந்து உங்களை மல்லாக்கு போட்டு துப்பிக்கிற 2 பேரும். நான் நட்டம் யாருக்குன்னா உங்கள் 2 பேருக்கு தான் நடக்குது. கியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத்வன். இது நையப்பொடி நிகழ்ச்சி. நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரு வாரகி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. எப்படி சார் இருக்கீங்க? பிரமாதமாக இருக்கேன். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் களம் வந்து சூடுபிடித்திருக்கிறது. தமிழ்நாடு மட்டும் சொல்லிட முடியாது, இந்தியா முழுக்கவே நாடாளுமன்ற தேர்தல் களம் வந்து சூடுபிடித்திருக்கிற இந்த வேளையில் இப்போ தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற திமுகவுக்கு ஒரு பெரும் தலைவலியாக அமைந்திருக்கிறது இந்த போதைப்பொருள் கடத்தல் வழக்கு அப்படிங்கிறது. ஏன் அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் பொதுச் செயலராக துரைமுருகன் அவர்கள், ஜாபர் சாதிக் அவர்களே அந்த கட்சியினுடைய பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டாலும் டிஸ்மிஸ் செய்தாலும் கூட ஸோ மிகப்பெரிய ஒரு பெரும்புள்ளிகள் மாட்டதும் வாய்ப்பு இருக்கா? என்ன போயிட்டு திமுகவை பொறுத்தவரையும் சட்டத்துறையில் ரொம்ப நுணுக்கமானவர்கள் இருந்த காலகட்டங்கள்லாம் உண்டு. கலைஞர் பீரியடில் ஏற்கனவே பல காணொலியில் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி சட்டத்துறைக்குள்ளேயே பல்வேறு விதமான குரூப்பு பிரிஞ்சிட்டாங்க. அதுக்குள்ளேயே நிறைய பிரிவுகள் இருக்குது. அந்த குரூப்பில் இன்றைக்கி வந்து எவ்வளோ திமுக வந்து வழக்கறிஞர் பிரிவு வந்து பலவீனம் அடைஞ்சிருக்குன்னு நம்ம பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். குறிப்பாக செந்தில் பாலாஜி இஷ்யூ. ஸோ அதில் இன்றைக்கி வரையும் அவங்களால ஈடுகட்ட முடியல. இப்போ எவ்வளோ பெரிய வழக்கெல்லாம் அவங்க வாதாடி அந்த ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. அப்போ ஒற்றுமை இருந்தது. இப்போது அமைச்சர் ஒரு முடிவெடுப்பார், மருமகன் ஒரு முடிவெடுப்பார், மகன் ஒரு முடிவெடுப்பார், முதலமைச்சர் ஒரு முடிவெடுப்பார். இப்படி எடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. இப்படி எடுக்கத்தா அந்த துறையை வந்து கட்சிக்குள்ளே போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. உளவுத்துறை போன்ற பிரிவுகள்லாம் கட்சிக்குள்ளே போய் வேலை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு குற்றவாளி சமூகத்தினால் பார்க்கப்பட்ட ஒருவன் நீங்கள் வந்து முதலமைச்சர் சந்திக்கிறான்னா அதெல்லாம் விடுங்க. சாதாரணமாக இப்போது நீங்களே முதலமைச்சர் சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்குறீங்க. ஓகே, ஒரு ரிப்போர்ட்டராக பத்திரிகையாளராக, ஒரு பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் கேட்குறீங்க. அதை வந்து நான் இந்த பேரிழப்புக்கு வந்து நான் பணம் நிதி கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னா அவருக்கு பேர் ஊர் எல்லாத்தையும் கேட்டு வாங்கிப்பாங்க. எடுத்தோடனே டைரெக்டாக ஒன்று கதவை திறந்து வச்சுருக்க மாட்டேன். சிஎம் சொன்னார்ல, தேர்தலுக்கு முன்னாடி சொன்னார்ல, இப்போ வந்திருக்க சிஎம்மு நான் ஜெயிச்சு உள்ளே உட்காந்தா பொதுமக்களாக யாராக இருந்தாலும் நேராக என் அறைக்கு வந்துடலாம், நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு திறந்தே கிடக்கும் அப்படின்லாம் சொன்னார். அப்போது தலைமைச் செயலகம் திறந்தே கிடக்கும், யார் வேணால் எப்போ வேணால் வரலாம், நான் காத்திருப்பேன் நீங்கள் வரவதையும் அப்படின்னு சொன்ன இந்த அல்டாப்பு டகால்ட்டி வேலையெல்லாம் இப்போ சிஎம் பண்ணார் இல்லையா? அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்களுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. சும்மா ஏதோ மக்களை ஏமாற்றணுன்றதுக்காக அன்றைக்கி காலகட்டத்தில் எடப்பாடி ஆட்சியை தூக்கி எறியணும், கோவம் இருந்து சில விஷயங்கள்னால பார்த்தாங்க.
அந்த பொய் புழுக மூட்டை இதெல்லாம் திமுக கை வந்த கலை. இந்த சூழ்நிலையில் தான் இப்போ போய் முதலமைச்சர் நீங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகமே கேட்பாங்க. உன் ஜாதகத்தை முதல்ல உளவுத்துறை விசாரிப்பாங்க. கன்சர்ன் அந்த லோக்கல் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டருக்கு கொடுப்பாங்க. அந்த உளவு பிரிவு ஒன்று இருக்கும். அந்த உளவு பிரிவு இல்லாமல் ஐஎஸ்ன்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கும். அவங்களாம் பார்த்துட்டு இவன் யார் ஏது இவனுக்கு என்ன பின்புலம் அப்படின்னு எடுத்து தான் உள்ளே போய் ஒரு முதலமைச்சரையே பார்க்க முடியும். பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி. அது ஒரு கவர்மெண்ட் புரோட்டோக்கால் அது. இங்கே அப்படிலாம் கிடையாது. எவன் துட்டு கொடுத்தாலும் பிச்சைக்காரன் கொடுத்தா கூட வாங்கி வச்சுப்பாங்க, கொள்ளைக்காரன் கொடுத்தாலும் வாங்கி வச்சுப்பாங்க. அது போதைக்காரன் கொடுத்துருக்காங்க, போதை பொருள் விற்கிறவன். அது என்னென்னா சில அதிகாரிகள் உடம்பட்டுருக்கானுங்க. எவன் கொடுத்தாலும் அதுதான் பார்த்தேன். டிஜிபி லெவலில் வந்து ஃபோட்டோ பிடிச்சி அவங்க அவார்டு கொடுக்குறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலை இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எவன் துட்டு கொடுத்தாலும் வாங்குறதுக்கு பிரார்த்தனை பண்ணுறவன் துட்டு கொடுத்தா வாங்கிக்கிறீங்க, கொள்ளடிக்கிறவன் துட்டு கொடுத்தா வாங்கிக்கிறீங்க, இந்த தங்கம் கடத்துறவங்க கொடுத்தா வாங்கிக்கிறீங்க, போதைப்பொருள் கடத்துறவங்க கொடுத்தா வாங்கிக்கிறீங்க. எல்லா பேர்ட்டையும் காசு வாங்கினா நீங்கள் என்ன எப்படி முதலமைச்சர் ஆக்க முடியும்? என்ன இதுவாக இருக்கும்? மக்கள் என்ன நினைப்பான் அவங்கள? இல்லை இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா? என்ன ஆதாரம்னா? இல்லை நீங்கள் சொல்கிற இந்த ஏங்க இது நான் ஆதாரமாக உண்மை தானுங்க. இப்போ பணம் கொடுத்தது யார் கொடுத்தது? முதலமைச்சர்கிட்ட யார் பணம் கொடுத்தா? அமீருக்கு எப்படி பணம் வந்துச்சு? 10 லட்ச ரூபா. அமீர் நான் பெரிய கோட்டீஸ்வரர் குடும்பமா? பல கோடிக்கு அதிபதி அவர். இல்லை அவர் சினிமாவில் ஒரு அரிசி கடை வச்சுருந்தவருங்க. வெறும் மதுரையில் அந்த பகுதியில் வந்து அரிசி கடை வச்சுருந்தாருங்க. எனக்கு தெரியுங்க. என்னமோ சொல்கிறீங்க என்னமோ. அதாவது ஆதாரன்றது என்ன ஆதாரம்? என்ன சொல்லுங்க ஆதாரம்? என்ன இல்லை இது மாதிரி பணம் கொடுத்தது ஆதாரம் ஊருக்கு தெரியுது. பண்ணுறவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க, கொள்ளைக்காரங்க பணம் கொடுக்குறாங்க. இப்போ பண்ணவன் யாரு இவன்? இவன் யாரு இவன்? ஜாஃபர் சாதிக் யாருங்க? திரைப்பட தயாரிப்பாளர்ன்றீங்க. அவன் பைத்தியார மாதிரி காவல்துறை தான் கை விட்டு உட்காந்துருக்கானுங்க. நீங்களும் அப்படி சொல்கிறீங்கன்னா என்னங்க அர்த்தம்? அவன் வந்து பிரார்த்தல் பண்ணவன், சீடி வித்து திருட்டு விசிறி விற்றவன், அவன் வந்து தங்கம் கடத்தினவன், அப்புறம் கஞ்சா அவின் போன்ற பொருட்களை கடத்தினான். இப்போ என்ன ஆதாரம் இதுக்கு? இதை விட என்ன ஆதாரம் வேணும் உங்களுக்கு? பார்த்தீங்களா? 45 முறையாக கடத்திருக்கானா? கிட்டத்தட்ட 2000 கோடின்னு சொல்கிறாங்க. அதுவே கம்மின்றான். நான் டெல்லியில் ஒரு சோர்ஸில் கேட்டேன், எவ்வளோங்க என்னங்க நடந்திருக்குன்னு கேட்டேன். நீங்கள் மாதிரி இல்லைங்க 15-20 கோடி போங்க அப்படின்றான். அவ்வளோ நாளாக படுத்திருக்கான். எல்லாருக்குமே அதிர்ச்சி தாங்க. அதை தான் சொன்னேன். திமுகவில் எவன் கொடுத்தாலும் வந்து காசு வாங்கி வச்சுக்கிறீங்கன்னா அப்புறம் உங்களன்னா சும்மா விட்டு வைப்பான மத்திய அரசு? உலகத்துலேயேங்க இந்த ரொம்ப மோசமான ஒரு தொழில் வந்து இந்த போதைப் பொருள் தாங்க. சர்வதேச லெவலில் அதுக்கான அதிகாரிகள் வேலை செஞ்சு தான் வராங்க. அந்த மாதிரி ஆட்களோட நீங்கள் எதுக்குங்க தொடர்பு? உன் உளவுத்துறை என்ன வெங்காயம் பண்ணிட்டு இருந்து உரிச்சிட்டு இருந்தது வெங்காயத்தை? நீ என்ன வேலை பார்த்துருக்கீங்க? இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க, ஆட்சியாளராக உட்காந்துருக்காங்க. நீங்கள் முதலமைச்சர் சந்திக்கணும்னா உங்கள் மேலே என்ன வழக்கு இருக்குதுன்னு பதில் பார்ப்பாங்க. அந்த வழக்கு பின்னணியில் சரியாக இருக்கும், சில குற்றம் இருக்கும். எல்லாரு பேரையும் வழக்கு இருக்குங்க. அமைச்சர் முதற்கொண்டு கவுன்சிலர் வரையும் வழக்கு இருக்குது எல்லா பேர்லையும். ஆனால் அந்தந்த வழக்கு வெவ்வேறு விதமான விஷயங்களாக இருக்கும். கவர்னர் பார்க்கணுனாலும் அந்த விஷயத்த சொல்லுவாங்க. நான்லாம் எத்தனையோ முறை கவர்னர் பார்த்துருக்கேன், பல்வேறு விதமான கவர்னரை பார்த்துருக்கேன். அப்போ என் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்குது, வழக்கு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் உள்ளேயே உங்களை பற்றி எடுத்துருவாங்க, எடுத்து கொடுப்பாங்க. ஜெயலலிதா அம்மையார் 2013 நான் சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க என்னை பற்றி. அதாவது 110 பேசுகிறாங்க, நல்ல விதமாக பேசுகிறாங்க. அப்போது முன்னாலே என்னோடய டேட்டா பேஸ் எடுத்துடுறாங்க. இவன் யார், என்ன சமுதாயம், என்ன வேலை, என்ன செஞ்சுருக்கான், என்ன இது பண்ணுறான், எவ்வளோ நாளாக இந்த வந்து நீதிமன்றத்தில் வந்து புதுநல வழக்கு தொடுக்கிறான், எத்தனை வருஷம் பத்திரிக்கை நடத்துகிறான், இது எல்லாம் இவங்க அப்பா யார், இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ சொத்து மதிப்பு இருக்குது, எல்லா டீட்டெயிலும் எடுத்துடுறான். அதான் சொன்னேன், அந்தரங்கமே ஃபுல்லாகவே மட்டும்தான் வெளியிடல, மற்ற எல்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு காவல்துறையில். அந்த அளவுக்கு வச்சுருக்கான், எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டான். அப்படியாப்பட்ட நாளைக்கு பேச போகிறாங்க அந்த அம்மையார், எனக்கே தெரியாது. ஆனால் சும்மா கேஷுவலாக வந்து என்னென்ன இருக்குன்னு கேட்குறான், பார்க்குறான், அக்கம் பக்கத்தில் கேட்குறான். அப்படி வந்து வேலை செய்ய காவல்துறையெல்லாம் எவ்வளோ இருந்திருக்கு, நான் கண்கூடாக பார்த்து நான் சொல்கிறேன். நானும் 30 ஆண்டு காலம் இந்த துறை, 28 ஆண்டு காலம் வச்சு பத்திரிகை துறையில். இப்படிப்பட்ட காவல்துறையெல்லாம் என்ன மண்ணோட மண்ணாக மங்கிட்டாங்களா? அவங்களெல்லாம் வந்து நல்ல பதவியில் உட்கார வைக்க தெரியாது. அதுதான் வந்து சொல்கிறேன்.
நம்ம முதலமைச்சருக்கு ஒன்றுமே தெரியல, ஏன் இப்படி வீணாக போகிறாரு, உடல்நிலை சரியில்லையா, இல்லை வந்து உண்மையாகவே மூளைக்கு அவர் எட்டலையா? இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸுங்க சில பேர் இருக்கான், ஒரு சில பேர் அவனுங்க காசு சம்பாரித்து நல்ல குடும்பம் சொத்தாக கொடி கொடியாக சேர்த்து வச்சுருக்கிறான். அதெல்லாம் வந்து ஏங்க இதெல்லாம் கலைஞர்கிட்ட நடக்குமாங்க? ஜெயலலிதா மட்டும் நடக்குமாங்க? கிட்டே வச்சுக்க மாட்டார். அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து எடப்பாடி நடந்துதாங்க. சில விஷயங்கள் நடந்திருக்குது, நான் இல்லைன்னா மறுக்க மாட்டேன். ஆனால் இது மொத்தமாகவே சிஎம்னா என்னன்னு அவருக்கு என்ன சிஎம்னு பேனர் வச்சுருக்காரு, அவ்வளோதானே தவிர என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இந்த இருட்டு இடத்துல உட்காந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உட்காந்துருக்காருங்க. செவி சாய் காது கேட்காது. ஊடகம் வந்துடுச்சிங்க. இன்றைக்கி எல்லோரும் கையில் செல்ஃபோன் பார்க்குறாங்க. செல்ஃபோனே பார்த்தது இல்லையான்னு தெரியலங்க, எனக்கு தொலைக்காட்சி பார்த்தது இல்லையான்னு தெரியலங்க. என்னங்க நடக்குது இப்போது? அப்போ இந்த மாதிரி திருட்டு பசங்களாம் திமுகவில் சேராமல் ஏற்கனவே திமுகனாவே திருட்டு முன்னேற்ற கழகம்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் ப்ரூவ் பண்ணி தானே இருக்கீங்க பல விதத்தில். அதனால் வந்து இது போன்ற செயல்பாடுகளுள்ள இந்த ஜாஃபர் சாதிக் என்பவனெல்லாம் அவனுக்கு பின்னாடி பெரிய பின்புலம் இருக்குது, பெரிய நெட்வொர்க் அப்படி சொல்கிறீங்க. அந்த நெட்வொர்க்கு வெளியில் வரணுன்னா திமுகவை சார்ந்தவர்கள் பல பேர் வெளியே வருவான். நான் அதை சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, பல காணொலியில் சொல்லியிருக்கேன். இந்த பூச்சி, கொசு, எறும்பு, இந்த மாதிரி பூச்சி முருகன் ஒருத்தர் இருக்கான் பாருங்கள் திமுகவில், தலைமை செயலர் பொறுப்பில். அவன் வந்து உட்காந்து எங்கெங்கே சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள்லாம் வந்து ஈடுபடுறானுங்களோ, சட்ட விரோதமான செயல்பாடு ஈடுபடுறானுங்களோ அவனெல்லாம் இவன் கூட தொடர்பு வச்சுக்கிட்டு டொங்கு சும்மா ஆடிட்டே போய் அதனால அப்படியே டோர் கார் டோர் திறந்து விட்டுக்கிட்டு ஸ்டாலின் அவர்களுக்கும் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் திறந்து விட்டுக்கிட்டு ஏதாவது தாஜா பண்ணி இந்த மாதிரி ஃப்ராடு பையன் கேப்மாரி பையன்லாம் காசு கொடுத்தானா அதை வாங்கி வச்சுக்கிட்டு இவன் சௌரியமாக இருக்கிறான். அதுதான் சொல்ல வரேன். இவ்வளோ போல் ஆட்கள்லாம் ஒரு புரோக்கர் பசங்கள்லாம் இன்றைக்கி வந்து உங்களை பேரை கெடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டானுங்கள்ல. ஏங்க நமக்கு ஒன்றும் அருவருப்பாக பேசணும்னு அவசியம் இல்லை. ஒரு முதலமைச்சர் ஒரு பத்திரிக்கையாளர்னால் நம்ம என்ன சொல்ல முடியும்னா, இது போன்ற சம்பவங்கள்லாம் நடக்குது, இந்த சம்பவத்தில் உடனடியாக அவர் மீது களை எடுக்கப்படும். விசாரிங்க. நான் சொன்னால் நீங்கள் கேட்கணுன்னு நான் சொல்லலை. விசாரிச்சு நடவடிக்கை எடுங்க. ஏங்க ஒரு சாதாரண ஒரு ஆளை கூட நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா அப்புறம் என்னதாங்க நீங்கள் இப்போ ஒன்று அவனை நீக்கிட்டா உடனே அவர் புனிதராகிடுவாரா? இல்லை நீங்கள் புனிதராகிடுவீன்னு நினைக்கிறீங்களா? நவர். ஏன்னா ரொம்ப மோசமான மக்கள்கிட்ட வந்து கெட்ட பேரை வாங்கிட்டு இருக்கீங்க இந்த 3 வருஷத்தில். இந்த சமூக விரோத கும்பல், அதாவது எந்த குற்றத்தை கூட சில விஷயங்களை சகிச்சிடலாங்க. இந்த போதைப்பொருள் விஷயம் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலையை மனுஷனை உலகத்தையே அழிக்கக்கூடிய ஒரு சக்திங்க அது. அந்த சக்திக்கு இவங்கன்னா திமுககாரன் இருக்கும்போது வெக்கப்படணும், வேதனைப்படணும். ஒரு வார்த்தை கூட உங்களால் பேச முடியல. உங்கள் ஊடகத்திலேருந்து ஒருத்தனோட இதோ சிற்றரசு அவன் வீட்டிலேருந்து எடுத்துருக்கான்ல, அந்த கொரிய மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ தானே அவன்? இல்லை, மாவட்ட செயலாளர் எம்சிஆர் இருக்கார். எம்சிஆர் இருக்கார், சாரி. அந்த வீட்டிலேருந்து எடுத்துருக்காங்கல்ல, அந்த ஆஃபீஸில் கொரியர் ஆஃபீஸ்லேருந்து. ஏன் இப்போ இன்றைக்கி வந்து உடனே பொத்திட்டு வந்துருச்சு, இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க ஏன் உங்களுக்கு தெரியாத கஞ்சா இன்றைக்கி மட்டும் பிடிக்கப்படுது? மதுரையில் பிடிச்சிங்கல்ல, இன்றைக்கி நேற்று ராமநாதத்தில் பிடிச்சிங்கிற பஸ்ஸில். ஏன் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா ஒரு காவல்துறை என்ன இருக்கணும்னா முன்கூட்டியே வருமுன் காப்பது தான் காவல்துறை. வருமுன் காப்பது. நீங்கள் வந்தவொடனே வாங்கன்னு கூப்பிட்டுக்கிறீங்க யாரை? சமூக விரோதிகளை. வாங்க 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 என்கிட்ட வாங்க, நான் நல்லா பார்த்துப்பேன், உங்களை பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது எங்கே உருவாக்கும்? பொதுமக்கள் தான் சிந்திக்கணும். இது போன்ற செயல்பாடுகளை பண்ணக்கூடிய அதிகாரிகளை, அரசியல்வாதிகளை பொதுமக்கள் கரெக்டாக பார்த்துட்ருக்கான். தேர்தல் காலகட்டம் வந்துச்சுன்னா இவ்வளோ வச்சு செய்வதற்கான முறை இருக்கணும். ஓகே. இன்றைக்கி அமீர் அவர்கள் ஒரு வீடியோ கூட வெளியிட்டிருக்காரு. கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் சமூக வலைத்தளத்தில் பார்த்துருப்பீங்க. என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் மீதான இந்த விமர்சனங்கள் எல்லாமே வந்துட்டுருக்கு. அதிகாரிகள் வந்து விசாரித்தாங்க அப்படின்னா விசாரணைக்கு நான் ஒத்துழைக்க வந்து தயாராக இருக்கேன். தயவுசெய்து நீங்களாக ஒரு இட்டு கட்டி ஒரு விஷயத்த சொல்லாதீங்க அப்படிங்கிறதும் சொல்லி போயிட்டுருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அப்படி மட்டும் சொல்லலை. 3 நாளுக்கு முன்பாக இந்த சம்பவம் வெளியே வந்த உடனே ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் எவனையோ ஒருத்தர் ரோட்டில் போகிறவனை எழுதுகிற மாதிரி எழுதுகிறார். உனக்கு வந்து உன்னுடைய தயாரிப்பாளர், உனக்கு நெருங்கிய உறவினர், அப்புறம் உங்களுக்கு என்ன வந்து எவனுக்கோ சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க, யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? நீங்கள் தான் ஒரு சின்ன விஷயம்னா கூட உடனே வந்துடுங்க ஊடகத்துக்கு வந்து அப்படியே உட்காந்து ஒரு 40-50 நிமிஷம் பேசி இவருடைய அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு அரக்கத்தனமாக பேசுகிற மாதிரி பேசுவார்ல.
இப்போ எங்கே பொத்திட்டு இருக்கீங்க? இப்போ இன்னொரு வீடியோ சொன்னீங்க இல்லையா, அந்த வீடியோ காணொலியில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு படம் பேர் அது? இறைவன் மிகப்பெரியவன். இறைவன் மிகப்பெரியவன். இறைவன் மிகப்பெரியவனுடைய தயாரிப்பாளர் என்னுடைய தயாரிப்பாளர்னு சொல்கிறாரு. ஏன்ப்பா உன் சொந்தக்காரன்னு சொல்ல மாட்டியா? ஏன்னா உனக்கு அவ்வளோது? நான் வந்து என்னத்துனா அமீர் வந்து ஒரு மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாருன்னு அதுலேயே சொல்கிறாரு பாருங்க. என்ன நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அவர் முகமே பார்த்தீங்கன்னா தெரியும். இவருக்கு தெரிந்த ஒரு சமூக விரோதமான கும்பலோட இவர் தெரிந்தே தொடர்பில் இருக்காருன்னு ஏன் பல இடங்களில் பல விஷயங்களை சொல்லிகிட்ருக்கேன்னா ஆதாரங்களோட சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து சினிமா மட்டும் தொடர்பு இல்லை, தொழில் ரீதியான இதில் இருந்திருக்கீங்க. இந்த ஹோட்டலு, காஃபி ஷாப்பு இதெல்லாம் வந்து தொழில் ரீதியான விஷயம். ஏன்னா நீ வந்து ஒரு விஷயம் அமீர் பண்ண வேண்டிய விஷயம் தெரியுமாங்க, நான் அமீராக இருக்கப்பட்டால் நான் எடுக்கிற முடிவே வேறையாக இருக்கும். நான் இருந்தால் அந்த இடத்துல தவறு வந்திருக்குது, மன்னிச்சிருங்க. இப்படி போன்ற ஒரு சமூக விரோதி என் உறவினருக்கு நினைக்கிறதுக்கு நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அவன் பக்கம் நான் போயிருக்க மாட்டேன். எனக்கு வந்து பட வாய்ப்புகள் இல்லை. 10 வருஷமாக ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலை இருக்கும்போது இவனும் குறைஞ்ச நாளாக சினிமாவில் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தானே. அவனுக்கு தெரியாது அவன் தான் தொழில் பண்ணுறான்னு தெரியும். ஏன்னா பெரும்பாலும் சில பஜாரில் தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்கும் தெரியும் இருக்குது. ரெண்டாவது அவன் 2017 வழக்கில் இருக்கான்றது இவருக்கு தெரியும் இருக்குது. ஆனால் எங்கள் அப்பன் குதிரைக்குள்ள இல்லாத மாதிரியே சும்மா வந்து வச்சு வந்து மறைச்சி பேசுகிறீங்க. சமுதாயத்தில் ஏதாவது ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயமோ இல்லை சின்ன விஷயம் வந்தாலோ பொத்திட்டு ஏறி நிற்பார். ஊரில் ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் வீடியோ பேசுவார். ஏன் உன் விஷயத்துக்கு மட்டும் 1 நிமிஷம் வீடியோ போடுறேன், பிட்டு படமாக காமிக்கிறேன்? எங்களுக்கு என்ன நடக்குதுங்க? விளக்கம் வா, பத்திரிகைகளை சந்தி, 10 சேனலில் கூப்பிடு. இல்லை, முதல் அறிக்கையில் சொல்லியிருக்காரு, நான் விரைவில் ஊடகத்தை. எப்போங்க? நீ மறைக்க தானே இந்த பிரச்சனையே வருது. இப்போ தான் நான் சொல்ல வரேன். நானாக இருந்தால் அதை கொஞ்சம் செஞ்சுருப்பேன். என்ன பண்ணியிருப்பேன்? எல்லா மீடியாவும் கூப்பிடு, நான் சொல்கிறேன் வா, என்ன நடந்திருக்குன்றது நான் ஃபேஸ் பண்ணுவேன். நீ தப்பே பண்ணலன்னா இந்நேரம் ஃபேஸ் பண்ணிருக்கணும். நீ தான் உடனே கிளம்பி வந்துடுவிய. ஒரு சின்ன விஷயம்னா கூட உடனே மீடியாவுக்கு வந்துடுவில்ல. அப்படியாப்பட்ட யோகியம்னா நீ? அவ்வளோ யோகியமானோட அம்பிருந்தீங்க. அவன் வந்து எவ்வளோ மோசமான செயல்பாடு, அவன் பண்ண பேச்செல்லாம். இது பாருங்க, சினிமாவில் இவனுக்கு எல்லாம் வேக்கான மட்டும் தான் பேசுவானுங்க, டைலாக் மட்டும் தான் அடிப்பானுங்க. நிஜத்தில் இவனுக்கு யாருன்னு இப்போ மக்கள்கிட்ட தெரிஞ்சு போச்சா? போதைப் பொருள் மட்டுமா இவனுக்கு பண்ணிட்டு இருந்தானுங்க? எத்தனை நடிகர்கள் மாட்டிருக்கான் தெரியுமா? அதை மாதிரி சில இது போன்ற கைவர்களை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து அறவே ஒழிக்கப்படணும் அப்படின்றது தான் என்னோடய விருப்பம். நேற்று ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் வந்து தமிழ்நாட்டில் வந்து நடந்திருக்கிறது. எங்கே அப்படின்னா, சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய காட்டாங்குளத்தூர். திமுகவின் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய செயலராக இருந்த ஆரவமுதன் அப்படிங்கிறவர் வந்து கட்சி நிகழ்ச்சிக்காக அந்த நிகழ்ச்சி செயல்பாடுகளுக்காக அந்த திட்டங்களையெல்லாம் பேசிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் குண்டு வீசப்பட்டு நட் ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கொஞ்சம் ஏதோ டிஸ்டர்ப் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சட்ட ஒழுங்கு பொறுத்த வரையும் தமிழ்நாட்டில் வந்து இங்கே இல்லை. இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்தாவே உங்களுக்கு தெரியும், வந்து எப்போவுமே கட்ட பஞ்சாயத்து, இந்த அடுத்த இடையில ஆட்டை போடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் அதிகபட்சம். அடுத்த பொண்டாட்டி ஆட்டை போடுறது, இந்த மாதிரி பல்வேறு விதமான வேலைகளை பண்ணுவானு உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு இல்லையா? நீங்கள் இன்னும் இன்றைக்கி ஒன்றும் புதுசாக ஜேர்னலிஸ்ட்டை வரல. பல வருஷமாக நானும் பார்த்துன்னு தான் இருக்கேன், நீங்களும் பார்த்துன்னு தான் இருக்கீங்க. அதனால் இவங்களை பொறுத்த வரையும் திமுக ஆட்சி 10 வருஷம் ஏன் பொதுமக்கள் ஒதுக்கி வச்சுருந்தானுங்கன்னா, இந்த மாதிரி அயோக்கிய பயலுக இங்கே வந்தாங்கன்னா அப்படி நடக்கும்ன்ட்டு. அவன் தான் பாவ மன்னிப்பு கேட்டான்ல. மக்கள் எப்பவுமே, நம்ம மக்கள் எப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் வந்து மன்னிப்புன்ற மாதிரி 10 வருஷம் நல்ல ஆட்சி பண்ண அதிமுக தூக்கி ஓரம் பண்ணினீங்க. இப்போ இந்த அயோக்கிய பையன் உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டான். 3 வருஷத்துலேயே உங்களை வச்சு செய்கிறான். சட்டவிரோதமான கும்பல். அவன் இடையை ஆட்டை போடுறது, அடுத்த இடத்த இதை பண்ணுறது, சட்டவிரோதமான செயல்பாடு. இப்போ இந்த ஜாஃபர் சாதிக் மாதிரி ஆட்களை உள்ளே சேர்த்துக்கிட்டு அவன் மூலியமாக அந்நிய செலவாணி பணம் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் திமுக ஆட்சிக்கு வந்தாவே நடந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் தான் மக்கள் முடிவு பண்ணணும். இதில் எந்த விதமான காம்ப்ரமைஸே மக்கள் ஆகக்கூடாது. வரக்கூடிய தேர்தல் காலகட்டத்தில் இதில் ஆறாமுதன் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் பல பேர் இன்றைக்கி படுகொலை செய்யப்பட்டுருக்காங்க. இதில் சட்ட ஒழுங்கு என்பது திமுக வந்தாவே சீரழிஞ்சு தான் இருக்கும். தர்மபுரம் ஆதீனம் அவர்களையும் வந்து மிரட்டி அதாக 9 பேர் வந்து இப்போ வந்து தேடப்பட்டிருக்காங்க. அதில் வந்து 4 பேர் வந்து கைதாகி இருக்காங்க. அதிலும் குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் அகோரம் மீது ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை வந்து தர்மபுரம் ஆதீனம் வந்து வைக்கிறாரு. கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் பணம் கேட்டு என்கிட்ட மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விவகாரத்தினுடைய பின்னணி தான் என்ன? எல்லாம் கிட்டத்தட்ட கொஞ்சம் க்ளோஸ் சர்க்கிளில் தானே இருந்தாங்க. என்ன தான் பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி எனக்கு அது பார்த்த உடனே, இது 4 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வீடியோக்கள் என்னுடைய பார்வைக்கு வந்துச்சு. 4 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. இப்போ இல்லை. அவருடையும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க.
இதெல்லாம் வெளிவராத தகவலை சொல்கிறேன். அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஐயா, நான் அது இனிமேல் தான் ஆதீனமாக ஆக போகிறேன். நான் ஏதோ பாவம் ஒரு இடத்துல 1000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க, சில விஷயம் பண்ணாங்கன்னு, அது ஒரு பெரிய விஷயங்கள் இருக்குது. அது நான் தனி காணொலியாக அது ஓகே சொல்லப்படுவோம். ஏன்னா இது போன்ற சாமியார்களுடைய சில விஷயங்களை நீங்கள் நித்யானந்தால் ஒரு ஆள் இன்றைக்கி என்ன நிலைமைக்கு இருக்காருன்னு பார்த்துட்டீங்க இல்லையா? கைலாசங்கர் ஒரு நாட்டுக்கு வச்சு போயிட்டு இல்லைங்க, இன்றைக்கி இந்த ஆட்சியே இந்துக்களுக்கு எதிரான ஆட்சியாக தான் செயல்படுது. புரியுதுங்களா? இந்து விரோத ஆட்சிகள். நான் எந்த சாதியோ மதத்துக்கோ உட்பட்டவனும் கிடையாது. நான் எந்த சாதி மறுப்பாளன், நான் சாதி மறுப்பாளன். எதையும் வந்து சாதி மதம் பேதம் இல்லாமல் பழகக்கூடியவன். ஆனால் இன்றைக்கி பல்வேறு விஷயங்கள் வெளியில் வர்றதை பார்த்தா சமூகத்தில் எங்கே என்று இங்கே ஒன்றும் சில சாமியார்கள் தவறு செய்கிறாங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அது எல்லா சமுதாயத்திலும் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இஸ்லாம் சமுதாயத்தில் கூட ஒருத்தன் ஒரு நல்ல பதவியில் இந்த தஞ்சாவூர் மாவட்ட பக்கத்தில் ஒரு இடத்துல இருக்கிறான். அவன் இருக்கிற எல்லா பெண்களையுமே இதே மாதிரி அந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாத்தையுமே ஃபோனில் பேசுறது, கடலை போடுறது, இந்த மாதிரி வேலை எல்லாமே செஞ்சிட்ருக்கான். கேட்டால் வந்து இஸ்லாத்தில் ரொம்ப பெரிய பிடிங்கன்னு சொல்லுவான். கிறிஸ்துவ ஃபாதர் கன்னியாகுமரி நடக்கலையா? ஒரு இளம் பெண்களை எத்தனை மாதிரி விஷயங்களை பண்ணாங்கன்றது, இந்த மாதிரி எல்லா மதத்திலும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சம்பவத்தை வந்து இப்போ அது வந்தது வந்து என்னை பொறுத்தவரை 4 வருடத்துக்கு முன்பாகவே இந்த சம்பவம் என்னுடைய பார்வைக்கு வந்துச்சு. ஒரு விலாவரியான ஒரு சம்பவத்தை ஒரு காணொலியிலே பேசுவோம். நம்ம தமிழ்நாடு பாஜகத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்து மிகப்பெரிய புகழ்பெற்ற கட்சியிலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய புள்ளி வந்து எங்கள் கட்சிக்கு வர்றாரு. இன்னைக்கு பாருங்கள், சாயங்காலம் 5-5:30 மணிக்கு அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன மாதிரி நிகழப்போகுது அப்படின்லாம் சொன்னார். ஆனால் அந்த ப்ரெஸ் மீட்டை வந்து தவிர்த்தார். அதன் பிறகு அதிமுக சார்பில் கோவை வடக்கு தொகுதி எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. பாஜகவிலேருந்து நாங்கள் 2 எம்எல்ஏக்கள் இன்றைக்கி மதியம் எங்கள் கட்சிக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அரசியல் சூழல் வந்து எதை நோக்கி நகருதுன்னு நினைக்கிறீங்க? இந்த ஆள் பிடிக்கிற வேலை அப்படிங்கிறது வந்து நல்லதா? இல்லை, இப்போ எப்போவுமே இந்த அரசியல் கட்சிகள் ஒரு விஷயத்தை உணரணும். ஒரு கட்சிக்கு அவன் விசுவாசம் இல்லை, ரெண்டாவது அவன் கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிரானவன். திராவிட இயக்கத்துலேருந்து வரவன் வந்து உங்கள் கொள்கை கோட்பாடு எப்படி ஒத்து வருவான்? தேசிய கொள்கைக்கு உங்களுடைய நோக்கம் வேறு, அவனுடைய நோக்கம் வேறு. அந்த திருட்டு பசங்களை வச்சுட்டு நீங்கள் என்ன வேலை பண்ணுவீங்க? அவனுக்கு எப்பவுமே அந்த தொகுதி மக்களுக்கு கூட எந்த விதமான நல்ல பேரும் இருக்காது ஒருத்தனுக்கும். நான் வந்து பல பேரை சொல்லும், பாஜக வந்த பல பேரை சொல்ல முடியும் என்னால். ஆனால் அதெல்லாம் மக்கள் வந்து சகிச்சுப்பாங்க, நம்ம வந்து நம்மளை ஏற்றுப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம மக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஏதோ தெரிஞ்ச அங்கே ஏதோ தெரியாத ஒரு பேய்கிட்ட வாக்கப்படுறத விட தெரிஞ்ச கழுதியை வச்சு நம்ம வாழ்க்கை வாழலாம்னு நினைக்கிற ஒரு காலகட்டத்துக்கு மக்கள் வந்துட்டாங்க. அதெல்லாம் மாற்றணும்னு நம்ம விரும்புகிறோம். அதனால் அண்ணாமலை சொல்கிற மாதிரி நான் சாயந்தரம் பாருங்கள் சொன்னார், அதிமுகவில் எவராவது ஒருத்தர் எடப்பாடி சொன்னாலும் சரி, இதெல்லாம் வந்து உங்களையும் மல்லாக்கு போட்டு துப்பிக்கிற 2 பேரும். நட்டம் யாருக்குன்னா உங்கள் 2 பேருக்கு தான் நடக்க போகுது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் மிக்க நன்றி சார். வணக்கம்.